நாம் இதுவரை 30 நாட்களும் ஆண்டாளின் 30 பாசுரங்களை செய்வித்தோம், தனித்தனியாக செய்வித்தோம். இப்பொழுது திருப்பாவியின் 30 பாசுரங்களின் சுருக்கமான உள்ளார்ந்த பொருட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே 21வது பாசுரம் முதல் 25வது பாசுரம் வரை இப்பொழுது இந்த வீடியோவிலே செய்திக்கிறோம். 21வது பாசுரத்திலே ஆண்டாள் சொல்கிறாள், ஆசிரித்த லட்சணம், அதாவது பகவானை அடைய விரும்புவருடைய லட்சணம் என்னவென்றால், நானே சுதந்திரன், என்னாலே எல்லாம் செய்ய முடியும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல், சுவாதந்திர பாவம் இல்லாமல், பரமன் எம்பெருமான் அவனைதான் எல்லாம் சர்வம், எனக்கு உண்ணும் சோறு பருவம் நீர் தின்னு வெற்றி எல்லாம் கண்டனே என்றார் அல்லவா, அதே போல எல்லாம் அவன் ஒருவனேதான் என்று எண்ணிக்கொண்டு அவனது குணத்தை பாடுவதுதான் நம்முடைய சுபாவம். ஆசிரியத்தனுடைய சொரூபம் என்னவென்றால் எப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னாள். அதே மாதிரி 22வது பாசுரத்திலே பகவானுடைய கடாட்சத்தை பெறுவதற்கு தங்களுக்கு என்ன தகுதி வேண்டும் என்றால், இவன் ஒருவன் தான் எனக்கு எஜமானன், அவனை ஒருவனை தான் உபாசிப்பேன், அவன் ஒருவனே எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவன், அவன் மீதுதான் மகா விசுவாசம் வைத்திருக்கிறேன், அப்படி என்று இருக்கிறது தான் தந்த ஆசிரியத்தனுடைய ஸ்வரூபம் என்பதையும் அழகாக சொல்லுகிறார்கள். இதைதான் அனன்யார்க சேஷத்துவம் என்கிறார்கள். அப்படி என்றால் பகவான் இவன் ஒருவனுக்குத்தான் நான் அடிமைப்பட்டவன், அவன் ஒருவனுக்கே கைங்கரியம் பண்ண பிறந்திருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு பகவானை அணுக வேண்டும் என்று சொல்கிறார். அதே மாதிரி 23வது பாசுரத்திலே வேறு எதையும் கேட்கவில்லை, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், உலக ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் வேண்டும் என்று கேட்காமல் பகவத் அனுபவம், உன்னுடைய அனுபவம், உன்னை கிருஷ்ண சம்ஸ்லேஷம் ஒன்றுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு எம்பெருமான் என்ன செய்கிறான் தெரியுமா, தன்னுடைய சங்கல்பத்தினாலே அவனே கிருபை பண்ணுகிறான். அப்புறம் அந்த அனுபவத்தை தந்துட வேண்டி என்னென்ன செய்ய வேண்டுமோ அவனே செய்ய வருகிறான். நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நாம் என்ன செய்ய வேண்டும், நீ ஒருவன் தான் எனக்கு வேண்டும், உன்னுடைய அனுகிரகம் ஒன்றுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டு அவனே நம்ம அனுபவித்தோமானால், அவனே கேட்டுக்கொண்டோமானால், அவனே அதுக்கு தான் மனது வந்து சங்கல்பம் செய்து அவனுடைய சங்கல்பத்தினாலே கிருபையை பண்ணி நமக்கெல்லாம் இந்த அனுபவத்தை பெறுமாறு தந்தருள அழகாக என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவனே சுலபமாக செய்து விடுகிறான் என்கிறாள். 25வது பாசுரத்திலே பகவத் அனுபவத்தை பெறுவதே நிறைய கஷ்டங்கள், நிறைய தொந்தரவுகள் வந்தாலுமே அவற்றையெல்லாம் களைகிறான். யாரவன்? பகவானே தான் எல்லாவற்றையும் களைந்து விடுகிறான். அவனே அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆஹா, இந்த ஆசிரியன் நம்மை அடைய இவ்வளவு கஷ்டப்படுகிறானே, அவனுக்கு இந்த பிரதிபந்தகங்கள் தடைகள் இதை எல்லாத்தையும் நாமே விளக்குவோம் என்று அவனை ஒவ்வொன்றாக அழகாக விளக்கி தன்னிடையே சேர்த்துக் கொள்கிறான். இவன் அல்லவோ பரமாத்மா என்று அழகாக சொல்கிறாள். இந்த சொரூபம்தான் இந்த ஆசிரியனுக்கு இருக்க வேண்டும் என்று அழகாக சொன்னாள். மேலும் அடுத்த வீடியோவிலே பார்க்கலாம்.